எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் வந்து நிரஞ்சன் குமார்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பண்ணிகிட்ருக்கேன். கிட்ட ஒரு 15 வருஷமாக நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன். 15 வருஷமாக ஒரு 2வது இன்கம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரையல்ஸ் பண்ணியிருக்கேன். மீன் டு சே இப்போ செயின் மார்க்கெட்ஸு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ரீசர்ச் பண்ணியிருக்கேன். நிறையா ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். கெரியர்லேயும் நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் விதமான ஒரு ட்ரைனிங் ஸ்டாக் மார்க்கெட் என்ற ட்ரைனிங் நான் ஒரு பேப்பர் நாளாக தெரிஞ்சுது. சரி, அது இதுவும் பார்க்கலாம். நிறைய வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டுன்னா என்ன எப்படி எல்லாருமே சொல்கிறது லாஸ் எல்லாருமே லாஸில் தான் போகிறாங்க அன்றதை நான் நிறைய கேள்விப்பட்டேன். அதனால் 15 வருஷமாக நான் வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை பற்றி நான் போகல. எதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கிறது? எதுக்கு 10,000 ரூபாய் சேலரி வருது, 20,000 ரூபாய் சேலரி வருது, இப்போ கிட்ட 60,000 ரூபாய் சேலரி வருது, ஆனாலும் எனக்கு போக மாட்டேங்குது. ஸோ அதனால் எப்படியா நான் 10,000 ரூபாய் வரப்போ செகண்ட் ஆப்ஷன் பற்றி திங்க் பண்ண சக்ஸஸ் ஆகலை. பட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இன்னைக்கு இவர் மிஸ்டர் கைலாஷ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணப்போ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் 100% எனக்கு வந்தது. எதுக்குன்னா அது வந்து ஒரு விதமான ஸ்டாக்னாவே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவரை ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணவே போதும். டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், லாஸ் மட்டும் ஆக மாட்டேங்க, ப்ராஃபிட்டில் போவீங்களோ எல்லாம் தெரியாது. எதுக்குன்னா அந்த ட்ரைனிங்கை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்களோ, இல்லைன்னா அந்த ட்ரைனிங் எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்களோ, இல்லைன்னா அந்த ட்ரைனிங் புரிஞ்சுக்கின்னு எந்த மாதிரி நீ ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஆகுறீங்களோன்றது தான் இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படி சம்பாதிக்க போகிறீங்களான்னு சொல்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கின்னு நல்லபடியாக இப்போ மேலே வருவீங்கன்னு சொல்லிட்டு நானும் நல்லபடியாக மேலே வரும்னு சொல்லிட்டு நானும் திங்க் பண்ணிட்டு தான் இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. இனிமேல் என் மேலே இருக்குது, நான் ட்ரைனிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, எப்படி சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரைனிங் மட்டும் இன்கேஸ் ஸ்டாக்கில் யூஸ் ஆனாலும் லைஃப்பில் டெஃபினட்டாக யூஸ் ஆகும். அது மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி எதாவது பேசுகிறேன். இதில் வந்து 2 விதமான மெயின் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணுன்னா, ஒரு ப்ராஃபிட்ஸில் போகணுன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சைடில் தான் திங்க் பண்ணணும். எதுக்குன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் போனீங்களன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் டீப்பாக போயிட்டு அந்த கம்பெனி என்ன, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் என்ன இருக்குது, லாஸஸ் என்ன இருக்குது, அவங்க கிரெடிட்ஸ் என்ன இருக்குது, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அப்புறமா நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணவங்க. பட் அட் த சேம் டைம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து லாஸ் கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னன்னா ஷார்ட் டர்ம். நான் இன்னைக்கு 10,000 ரூபாய் வச்சு சாயங்காலக்குள்ளே 11,000 பண்ணணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் லாங் டேர்மில் திங்க் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்த ப்ராஃபிட் எடுத்துன்னு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் போட்டிங்களன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். 1. 2வது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் எல்லாருமே பேப்பரில் போட்டு 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் 4 ரூபாய் சம்பாதிச்சது பார்த்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸில் கிராஃபிக்ஸ் பார்த்து, பேப்பரில் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்து அப்பப்போ நீங்கள் இமீடியட் டெசிஷன்ஸ் எடுக்கிறப்ப ப்ராப்பராக எப்படி எடுக்கணுன்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம ட்ரைனிங்கில் யூஸ் ஆகும். தேங்க்யூ.